சிக்ஸ்த் சம் பார்ப்போம். a function f is defined by f வந்துட்டு ஃபங்க்ஷன் f ஓகேவா. ஸோ இந்த f வந்துட்டு ஃபங்க்ஷன் f. ஸோ f of x வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x minus 3 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, இதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், f of 0 கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது f of 1 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இது கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், f of 0 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 into எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 0 ஓகேவா, -3. 2 into 0 எவ்வளோ, 0வா, 0 minus 3 எவ்வளோ, ஆன்சர் -3 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது, f of 1 ஓகேவா. ஸோ அப்போ 2 into 1 -3, 1 2 எவ்வளோ, ஆன்சர் 2. ஸோ 2 minus 3, இது ரெண்டு 2ல் 3 போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணும் ஓகேவா. 3ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 1. சிம்பிள் என்ன, மைனஸ். ஸோ அப்போ -1 புரியுதா. இப்போ இந்த இடத்துல -4 இருக்குது அப்படின்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. பெரிய நம்பரோட சிம்பிள் என்னவோ அதுதான் எடுத்து எழுதணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், -3 -1 ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு, மைனஸ் ஆகிடுச்சு. -1 டிவைடட் பை 2. ஸோ இப்போ மைனஸ் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கணும். சிம்பிள் ரெண்டு மாறி மாறி இருந்தால் தான் மைனஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டு பாருங்களேன், மாறி மாறி இருக்குது, மைனஸ் பண்ணிட்டோம். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் தான் போடணும். ஸோ -3யும் 1ஐயும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 டிவைடட் பை 2. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, -2 ஓகேவா. ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், f of x is equal to 0. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ f of x அப்படிங்கிறது என்ன, 2x minus 3 equal to 0. -3 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகிடும், +3 மாறிடுமா. அப்போது எக்ஸ் இருக்குது ஓகேவா. இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, டிவைடில் வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடுமா. ஸோ அப்போ 3/2. ஸோ எக்ஸ் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது, 3/2 புரியுதா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், f of x is equal to x ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of xங்கிறது என்ன, 2x minus 3 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கா, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2x இந்த ப்ளஸ் எக்ஸாக இங்கிட்டு வரும்போது -x ஆகிடும். -3 இந்த பக்கம் போகும்போது +3 ஆகிடும் ஓகேவா. ஸோ 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும், ஈக்குவல் டு 3. 1 தேவையில்லை. ஸோ அதனால் x is equal to என்னது, 3. எக்ஸோட வேல்யூ என்ன, 3. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோன்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், f of x நம்மளுக்கு தெரியும் 2x minus 3 அப்படின்னு. அப்போ f of 1 minus x என்னன்னு தெரியாதுல்ல, அதனால் f of 1 minus x என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். f of 1 minus x ஓகே. ஸோ என்ன, 2 into xக்கு பதிலாக என்ன, 1 minus x -3. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2வை வந்து ரெண்டுத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 is 2 -2x -3. ஸோ எக்ஸ் என்னது, 2 -3 ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு என்னது, -2x. ஸோ நம்பரில் என்ன இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ -3ல் 2 போயிடுச்சுன்னா 1. இதுதான் வந்துட்டு என்னது, f of 1 minus x ஓகேவா. இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ f of xங்கிறது என்ன, 2x minus 3. 1 minus x அப்படிங்கிறது என்னது, -2x minus 1 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ எழுதணுன்னா எப்படி எழுதலாம், 2x இது -2x இங்கிட்டு வரும்போது +2x, -1 இங்கே ஆல்ரெடி இருக்குது, -3 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடும், +3 ஆகிடும் ஓகேவா. ஸோ 2x ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 4x. அடுத்தது இது ரெண்டும் மாறி மாறி இருக்கா, சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். ஸோ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சிம்பிள், ஸோ +2 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 2 இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 2 is 2, 2 2s are 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிறது தான் இதுக்கானது ஆன்சர். புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.